ஏன்க்கா நம்ம வந்து இவ்வளவு நேரம் உக்காந்துக்கிறோம், சாந்தி இன்னுமா ரெடியா இருக்குது? சீக்கிரம் கூப்பிடுக்கா, கிளம்பலாம். சாந்தி, ஏமா மாமா கிளம்பலாம். என்னம்மா அம்மா நேரம் பண்ணிருக்கிற? கா வந்துட்டேன் அந்த ஒரே 2 நிமிஷம் 2 நிமிஷம் 2 நிமிஷம் 2 மணி நேரம் படுறடியே. எனக்கு என்னவோ இன்னைக்கு தாமரை அக்காவை தான் மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்க பொழுது, அந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்கதான். ஏன் மீனா, எதுக்கு அப்படி சொல்ற? எதுக்கு என்னை பார்த்து இப்ப எனக்கு தான் வந்து மாப்பிள்ளை பார்க்க வராங்க அப்படின்னு சொல்றியே? என்ன காரணம்? எதுக்கு அப்படி சொன்ன இப்போ? ஒருவேளை இன்னைக்கு நான் அழகா இருக்கிறேன்ல, அதனால சொல்றியா மீனா? ஆமா, நேத்து என்ன சொன்னீங்க? உங்க வீட்டுல பாஸ்தா நான் செஞ்சு எடுத்து வந்து குத்தல, அப்ப என்கிட்ட என்ன சொன்னீங்க? அக்கா நீங்க தான் நல்லா ஜிகி ஜிகுன்னு ரெடி ஆவீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி, நான் எப்பயும் போல சிம்பிளா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ பார்த்தா உங்களை பேச்சு கேட்டுன்னு நான் வந்து எப்பயும் போல நான் வந்துக்கிறேன். நீங்க நல்லா ரெடி ஆயிட்டுக்கிறீங்களே, நியாயமா இது? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மீனா, சும்மா தலைவாரி ஒரு கொஞ்சம் பூ எடுத்து தன் கொண்டையில வச்சுருங்க. சரி, நெத்தி சுடி இருக்குது, அது எடுத்து போட்டுக்கலாம். வாங்கி வச்சு அப்படியே இருக்குது. பிங்கி கிட்ட தான் வாங்கினேன் இந்த நெத்தி சுடு கூட, அது அப்படியே கிடக்குது. சரி போட்டுன்னு போலான்ட்டு போட்டேன். ஏண்டி தாமரையாச்சு எப்பயோ ஒரு முறை தான் இந்த மாதிரி மூஞ்சி கழுவி தலைவாரி பூ வச்சுக்கின்னு நெத்தி சுடி தான் போட்டு வருவேன். நீ எப்பயுமே டெய்லியுமே தான் நீ போட்டுக்கிற, நீ போய் தாமரை கேட்குற? பாத்தியாக்கா, அதுதான் சாக்குன்னு நான் எப்பயோ ஒரு முறை தான் மூஞ்சி கழுவி தலைவாருவேன்றேன். ஆமா ஆமா, கண்மணி அக்கா அப்படிதான் சொல்றாங்க. ஐயோ தாமரை, பேச்சு வாக்குல வருது வாயில, அதெல்லாம் வந்து குத்த கண்டுபிடிச்சு உட்காந்து பண்ணி. என்னடா இவளுங்க என்ன வரிசை கட்டிங்க உட்காந்து இருக்கிறாளுங்க, காலையில வந்துட்டுறாளுங்க? என்ன விஷயமா? சொன்னால அவன் பொண்டாட்டி எதனா உங்ககிட்ட? இல்லம்மா, என்கிட்ட எதுவும் சொல்லல. ஆனா ஏதோ பொண்ணு பார்க்க வராங்க போறோம் அப்படின்னு மட்டும் ஏதோ சொன்னா. அது என்ன எனக்கு தெரியல, கேக்குறீரா அவகிட்ட? ஆஹா, கதை அப்படி போதா? புருஷங்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கு, என்கிட்ட ஒரு வாரம் சொல்லணும்னு கிடையாது அவளுக்கு. நான் என்னத்துக்கு அந்த வீட்டுலன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட சொன்னாமா, நான் வந்து அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு நான் தான் சொன்னேன். நீ எதுவும் சொல்லிக்காத விடு, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னமா, அதனால உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டான். ஆமா, எந்த வேலை செய்யறியோ இல்லையோ அவளுக்கு சப்போர்ட் பண்றது மட்டும் கரெக்டா செய்யற நீ. கா, நான் ரெடி ஆயிட்டேன், கிளம்பலாமா? என்னங்க எப்போ வந்தீங்க? கடைக்கு போயிட்டு வரேன்ட்டு போனீங்களே, சீக்கிரம் வந்துட்டுக்கிறீங்க. பாத்தியா, கடைக்கு போயிட்டு வந்துட்டீங்களாங்க, வாங்கன்னு சொல்லி சொல்லாத, சீக்கிரமா வந்துட்டீங்களான்னு கேக்குறாப்பு. லேட்டா வர்றதா இருந்தா சொல்லாம கொள்ளாம போயிடலாம் அப்படின்னு பாத்துருப்பா. சீக்கிரம் வந்துட்டுமே அப்படின்னு அதிர்ச்சி அவரா பொழுது. ஏண்டி, அரிசி வாங்கி வந்துக்கிறான், எண்ணெய் வாங்கி வந்துக்கிறான், மளிகை சாமான் ஆகுது, எத்தனை போய் உள்ள வைக்காத நின்னு பாத்துக்கிறிய? எப்ப எத்தனை போய் வைப்ப? என்னங்க, அரிசி மட்டும் தூக்கின்னு போய் நீங்க உள்ள வச்சுங்க, இதெல்லாம் நான் எடுத்துன்னு வர, மத்ததெல்லாம் அது என்னால தூக்க முடியாதுங்க, வெயிட். எந்த வேலை சொன்னாலும் செய்யணும் அப்படின்னு எண்ணெய் வராது பொழுது. எப்படிடா சாக்கு சொன்னா அப்படின்னு நினைப்பாளுங்க போல. எண்ணெய் எத்தனை போய் உள்ள வைடி, கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணு சமையலுக்கு. ஒரு அடியே மொத்தமா ஊத்தி காலி பண்ணிட்டு போறேன். சாந்தி வந்து குழம்புக்கெல்லாம் கொஞ்சோண்டு எண்ணெய் தான் ஊத்துறா. நானே அன்னைக்கு ஒரு முறை கேட்டேன், ஏன்டி குழம்பு வைக்கிறியே, எண்ணெயே காணுமே, மேல மிதக்கவே இல்லை எண்ணெய், என்ன இது கொஞ்சோண்டு ஊத்திருக்க போலக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவ கம்மியா தான் யூஸ் பண்றா. ஆமாங்க, நான் கம்மியா தான் யூஸ் பண்றது. சரி, நான் உள்ள வச்சுட்டு நாங்க பொண்ணு பார்க்கறதுக்கு வரேன்னு சொல்லிக்கிறாங்க ஜெனிஃபருக்கு. பேபி அக்கா வந்து சொல்லிட்டு போனாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னைக்கு சொன்னாங்க? இன்னைக்கு வந்து என்கிட்ட அது கிளம்புற நேரத்துக்கு சொல்றேன். இல்லாட்ட உங்ககிட்ட சொல்றதுக்கே நான் மறந்துட்டேன். நானு இதெல்லாம் மறந்துடுவேன், மத்த விஷயத்தெல்லாம் என்ன மறப்பியா? இதெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்லி சொல்றப்ப ஒன்னும் தேவையில்லை, நீ போவே வேணாம் போ. அவங்கள மட்டும் நீ போயிட்டு வாங்க, நான் வரல அப்படின்னு சொல்லி அனுப்பு போ. சாந்தி, உங்க மாமியாரையும் கூப்பிடுவாடி, நம்ம எல்லாம் கூட ஒன்னா போயிட்டு வந்துருவோம். உங்க அக்கா காரி சொல்றது நல்லா தான் இருக்குதே. அந்த பேபின்ற வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டா, என்னை கூப்பிட மாட்டாளாம். நான் வந்து அவ சொல்லாத இடத்துக்கு நான் வீட்டுக்கு நான் வரணுமா? நான்லாம் வந்து கூப்பிட்டு போற கல்யாணத்துக்கே எதனா நிகழ்ச்சிக்கே நான் போக மாட்டேன். கூப்பிடாத இடத்துக்கு எப்படி நான் வருவேன்னு உங்க அக்கா எதிர்பார்க்கறாங்க. அவங்க வந்தாங்க, அவங்க வந்து கூப்பிட்டாங்க தான், நான் தான் இருந்தேன் வீட்டுல. நீங்க இல்ல, வெளியே போயிட்டு இருந்தீங்க, அத்தைகிட்ட சொல்லிடுமா அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. இதெல்லாம் லாக்கி பட்டு வராது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நான் வந்தவன்னு சொல்லிட்டு போகணும், அதுதான் வந்து மரியாதை. நீ சொல்லிடு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ சொன்னவொன்னு நான் வரணும்னு அர்த்தமா என்ன? அதெல்லாம் முடியாது. உங்க அக்கா கிட்ட சொல்லிட்டேன், நீ வா உள்ள வா, வந்து வேலையை பாரு. துணி வேற ஊற வச்சு கிடக்குது, அந்த துணி எப்ப வந்து நீ தோத்த? போயிட்டு ஆடி அசந்து வரத்துக்கு சாயந்தரம் பண்ணிடுவீங்க. அப்புறம் வந்து எப்ப துணி துவச்சு போட்டு எப்ப காயிருது? ஏன் தாமரக்கா
அவங்க என்ன அவ்வளோ நேரம் நின்று பேசினுக்கிறாங்களே, டைம் ஆகுதுன்னு சொல்லி நம்ம கூப்பிட்டுக்கிறோம். அது கூட கொஞ்சம் காதுல வாங்காத மாதிரி அவங்களே பேசினுக்கிறாங்க. எப்ப போயிட்டு வர்றது? எனக்கு தெரிஞ்சு உன் தங்கச்சி வராதுன்னு நினைக்கிறேன்க்கா நானு. அவங்க மாமியார் அனுப்பாது போல. அக்கா நான் வரலக்கா, நீ போயிட்டு வந்துரு. போயிட்டு வந்துட்டு ஃபோன் பண்ணு என்னாச்சு ஏதுன்ட்டு. நான் வரல நானு. என்னடி ஏன் என்ன செஞ்சு மாமியாரு ஏன் வரலன்னு சொல்லி சொல்ற? ரெடி ஆயிட்டு கிளம்புற நேரத்துக்கு இந்த மாதிரி சொன்னா என்னடி அர்த்தம் இது? நான் தான் சொன்னேன்லக்கா, அவங்க ரொம்ப நேரம் நின்று உங்க தங்கச்சி கிட்ட என்னவோ பேசியிருந்தாங்களோ இல்ல திட்டினாங்களோ யாருக்கு தெரியும். அதனாலதான் வரலன்னு சொல்லுது சாந்தி. ஒண்ணு இல்லக்கா, துணி ஊற வச்சுட்டுனா துணி துவைக்கணும். நாளைக்கு அவங்க புருஷன் என்ன துணி போட்டு எல்லாமே அழுக்குல கிடக்குது, வந்து தோயி அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்கக்கா. அவங்க சொல்றதும் கரெக்ட் தானக்கா. நான் போயிட்டு வந்தா லேட் ஆயிடும், வீட்டுல வேலை அப்படின்னு நின்னுப்படும்க்கா. நான் தான் எத்தனை மணி நேரம் ஆனாலும் நான் தான் செய்யணும். அதனாலதான் நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்க. வேற எதுவும் கேட்காதக்கா, நீ கிளம்புக்கா. என்ன ஓடி நீ என்ன பண்றியோ பண்ணு. உங்க மாமியார் பேச்சு கேட்டு நீ ஆடுறியா என்னன்னு எனக்கு தெரியல. எங்கன்னா ஒரு நல்லது கெட்டதுக்கு போகணும் வரணும், எல்லாத்தையும் தான் பாக்கணும் ஒரு குடும்பம்ன்ற வீட்டுல. இந்த மாதிரி பண்ணா எப்படி? போவாதனா எப்படி? நாளைக்கு உங்க வீட்டுல எதனா ஃபங்க்ஷன் வச்சா அவங்க வருவாங்களா நீ இந்த மாதிரி பண்றதுக்கு? என் வீட்டுல ஃபங்க்ஷன் வச்சா நான் எல்லாருக்கும் சொல்லுவேன்தான்க்கா. வர்றவங்க வரட்டும், வேலை இருக்குது என்னால வர முடியல அப்படின்னு என்ன மாதிரி சொல்றவங்க வராம போவாங்க, அவ்வளவுதான். சரிடி, நீ பாரு உங்க வீட்டு வேலையை நீ பாரு, நான் கிளம்புறோம். போயிட்டு வரேன் சாந்தி. சரிக்கா, போயிட்டு பத்திரமா வாங்க. எவ்வளவு ஜாலியா ஆசையா இருந்த நான் அவங்க கூட போயிட்டு வரலான்ட்டு, எதுக்கும் இல்லாத இப்படி பண்றாங்க என்ன. அவங்க முன்னாடி நான் வந்து அவங்க சொன்னதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோ, எங்க அக்கா இன்னும் 2 டென்ஷன் ஆவா. எங்க மாமியார் கிட்ட சண்டைக்கு போனாலும் போயிடுவா. அதனாலதான் நான் எதுவும் சொல்லிக்கல. மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும்? தாமரக்கா, அங்க டீ கிடக்குது, டீ குடிச்சிட்டு போயிடலாமா? இங்க டீ கிடக்குது, டீ குடிச்சலாம். அப்படியே கொஞ்ச தூரம் போனா அங்க ஒரு கிடக்குது, அங்க நீங்க என்ன சாப்பிட்டு போலாம். நான் அங்க போய் அங்க வீட்டுக்கு பேபி வீட்டுக்கு போய் சேர வேணாம், ஒரு கடையா நின்று போலாண்டி. எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ கல்யாணம்லாம் ஆனா வந்து பாட்டு எல்லாம் பாடுறாங்களே, தொட்டதெல்லாம் தூள் பறக்குது மும்முட்டியான்னு பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்களே, அந்த மாதிரி எல்லாம் ஆடுவாங்களா அவங்க கல்யாணத்துல? கல்யாணம் வந்து சர்ச்சில தான் வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு பேபி அக்கா. ஆனா வந்து ரிசப்ஷன் அந்த மாதிரி என்ன மண்டபத்துல வச்சாங்கன்னா வேணா ஆடுவாங்க. சர்ச்சில் கோயில் எல்லாம் எப்படி ஆடுவாங்க அந்த பாட்டு போட்டு? ஆமா, இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மானமும் போட்டோம், நம்ம எல்லாம் அங்க ஆடலான்றீங்களே, நம்ம வீட்டுக்காரர் தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளவுதான். ஐயோ காமெடியா இருக்கும். தாமரக்கா ஆடுறது நினைச்சு பார்த்தா எனக்கு இப்பயே காமெடியாகுது. நாங்க இந்த மாதிரி தான் வந்து டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த அக்காவும் இப்படிதான் பள்ளி பண்ணுவோம். அதான் டான்ஸ் எங்களுக்கு. இந்த டான்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்ததே மீனா தான். அவதான் சொன்னா, அக்கா இந்த மாதிரி ஆனா நல்லா இருக்கும்க்கா, நீ நானும் இந்த மாதிரி ஆடலாம் நேத்தே சொல்லியிருந்தா. அதான் உங்களுக்கு ஆடி காட்டுறோம். நல்லா இருக்குதா டான்ஸ்? அக்கா அடுத்தது வந்து எகிரி குதிக்கா, எகிரி குதிக்கிற டான்ஸ் ஆடு. அடிப்பாவீங்களா, அங்க வாங்கடினா இங்க நின்னு பாத்தியா டான்ஸ் ஆடி நிக்கறாளுங்க. இத வேற பிராக்டீஸ் வேற பண்ணாலுங்களா? எகிரி குதிக்கிறதெல்லாம் ஒரு டான்ஸ் ஆமா? கடவுளே. அக்கா நம்ம இப்படியே ஆடிக்கினே வந்து தொட்டதெல்லாம் தூள் பறக்குற மம்பட்டியா அட மம்பட்டியா அப்படின்னு பாடணும். அங்க பாட்டுக்கிட்டு போலனாலும் நம்மளே பாடணும். பொண்ணு போதுண்டி, எனக்கு மூச்சு வாங்குற மாதிரி இருக்குதுடி. ஏன் ரொம்ப நேரம் என்ன எதிர்ப்பு வச்சு நிற்காதடி. போதும் மீனா. இவளுங்க வருவாளுங்களா இல்ல இங்க மாய்க்கச்சு ஊந்துருவாளுங்கன்னு தெரியல. அக்கம் பக்கத்துல யாருன்னா அந்த கூப்பிட்டு நிக்க வச்சுக்கணும். மாய்க்கச்சானா ஊண்டாளுங்கன்னா கூட்டம் போறதுக்கு.